ஹலோ, இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஸ்கின் இன் growth ஹேர். அது மட்டுமே இல்ல, சில பேரை நம்ம பார்த்திருக்கோம்னா ஸ்ட்ராபெரி ஸ்கின்னா பிளாக் ஸ்பாட்ஸ் வாட்டர் ரஃபா ட்ரையா ஷைனே இல்லாம இருக்கும். சோ இது எதனால நடக்குது? இதுக்கான சொல்யூஷன் என்ன? நம்ம ஸ்கின்னோட ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருந்து வெளியே வரும்போது அது வெளியே வர விடாம ஸ்கின் டெட் செல்ஸ் ஆயில் சிவம்ஸ் அது பிளாக் பண்றதுனால அந்த ஹேர் உள்ளேயே ராங் டைரக்ஷன்ல வளர்ந்துட்டு கேர்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்கின் இன் growth. அது மட்டுமே இல்ல, இன்னும் சில ரீசன்ஸ் இருக்கு. சில பேர் வேக்சிங் பண்ணா வலிக்குது சொல்லிட்டு ரேசர் யூஸ் பண்றது, இல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்றது, ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா டைட் ட்ரெஸ் பண்றது கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். சோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? 15 days once பாலிஷிங் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த்லி ஒன்ஸ் வேக்சிங் பண்ணணும். வேக்சிங் பாலிஷிங் நீங்க சேர்த்து பண்றீங்கன்னா 2 days பிஃபோர் நீங்க பாலிஷிங் பண்ணிட்டு வேக்சிங் பண்ணணும். சோ இதனால என்ன பெனிஃபிட்? ஆட்டோமேட்டிக்லி 5 to 6 months உங்க இன்க்ரோத் ஸ்டாப் ஆயிட்டே இருக்கும். அது மட்டுமே இல்ல, பாலிஷிங் பண்றதுனால உங்க ஸ்கின் டபுள் கிளென்ஸ் ஆயிடும், எக்ஸ்ப்ளோரேட்டர் ஆயிடும் அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசிங்கும் கிடைச்சிடும். இதனால என்ன ஆக போகுது? சாஃப்டான ஸ்கின், ஷைனான ஸ்கின் உங்க சொந்தமாக போகும். அது மட்டுமே இல்ல, இன்க்ரோத் டோட்டலி ஸ்டாப் பண்ணணும். எனக்கு ஸ்கின் எப்பவுமே ஷைனா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றது? மந்த்லி ஒன்ஸ் பாலிஷிங் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேக்சிங் பண்ணணும். அதோட முக்கியமானது டெய்லி வீட்ல மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணணும். ஸோ ஷைனான ஸ்கின் எப்படி கொண்டு வருது சொல்லிட்டு இப்போ உங்களுக்கே புரியுது இல்லையா? நீங்களே ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.